அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளரா திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 125, 126 அகழ்வரிகள். என்னையும் பணிகொண்டு இரவா வரமளித்து அன்னையில் உவந்த அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம். இதற்கு முன் வரியில் உளவறிவோர் மட்டுமே இறைவனை அறிய முடியும் என அறிவிக்கப்பட்டது. உளவு என்பது எல்லோருக்கும் பொதுவானதல்ல. எல்லோரும் உளவறிய இயலாது. திறமை, சாமர்த்தியம், அறிவு, வேகம், துணிவு முதலிய பல தகுதி உடையோருக்கு மட்டுமே உரிமையை உடையது. அந்த உளவை அறிந்து கொள்ளும் தகுதி உனக்கில்லை என்று என்னை தள்ளிவிடாமல் பணி கொள்வாயாக என்று இந்த வரியில் வேண்டப்படுவது காண்க. நான் அந்த உளவை அறிய தகுதியானவன் அல்ல என்று என்னை தள்ளிவிடாமல் என்னையும் உன் பணி செய்யக்கூடிய அன்பர்களில் ஒருவனாக சேர்த்து கொண்டு அதன் முழு பலனாகிய மரணமில்லா பெருவாழ்வு தந்து என் தாயினும் பெரு மகிழ்ச்சி அடைகின்ற என் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. இறைவன் பணி செய்ய பலர் தகுதியுடன் ஆவல் கொண்டு உள்ளனர். அவ்வாறு இருந்தும் இறைவனோ வள்ளலாரை மட்டும் தன் பணி செய்ய ஆட்கொண்டானாம். அதற்கு ஆதாரம், உய்ப்பிள்ளை பட்பலர் ஆவல் கொண்டே உலகத்து இருப்ப இங்கு என்னை தன் ஏவல் செய் பிள்ளை ஆக்கிற்று பாரு. திருச்சிற்றம்பலத்தே திருநடஜோதி. பேருற்ற உலகிலுறு சமயமத நெறியெல்லாம் என தொடங்கும் நடராஜ பதிமாலை பாடலில், நீ என் பிள்ளை ஆதலாலே இவ்வேலை புரிக என்று இட்டனம் மனதில் வேறென்னற்க என்ற குருவே என்று பாடியிருப்பார். நாடு கலந்து ஆள்கின்றோர் எல்லாரும் வியப்ப என தொடங்கும் இன்னொரு பாடலில், என்னை நீ பாடுக, என்னோடு கலந்து ஆடுக என்று எனக்கே பணியிட்டாய் என்று பாடியிருப்பார். குறிப்பு: பெருமான் நம்மை பணி கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் குணத்தாலும் செயலாலும் பக்தியாலும் ஒழுக்கத்தாலும் ஜீவகாருண்யத்தாலும் தவத்தாலும் அவர் எதிர்பார்ப்பது போல் மாற வேண்டும். அப்படி மாறினால் அவர் நம்மை பணி கொள்வார். நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளரா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.